Very good morning to all. I am Abdul Kader. ஸோ நம்மளுடைய யூபிஎஸ்சி பிளாட்ஃபார்மில் நம்ம ஐஏஎஸ் அகாடமி அப்படின்னு சொல்லி நம்ம ஆரம்பிக்கிறோம். எஸ்பெஷலி யாருக்காக பார்த்தீங்கன்னா தமிழ் ஸ்டூடெண்ட்ஸுக்காக. தமிழ்நாட்டிலேருந்து யூபிஎஸ்சியை மிகப்பெரிய அளவில் ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய தமிழ் ஸ்டூடெண்ட்ஸுக்காக நம்ம ஐஏஎஸ் அகாடமின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் பேஸில் நம்ம இந்த பிளாட்ஃபார்ம் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் கம்மிங் பேட்சில் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃப்ரீடம் மூமெண்ட் ஐ வில் கோயிங் டு ஹேண்டில் இட். ஸோ ஆல்மோஸ்ட் more than 6 to 7 years at the teaching experience in various competitive examination including UPSC, TNPSC and other competitive examination. I am also working as a assistant professor in Department of History, Loyola College. So I think I am a right person to guide you to crack your goal as to become a civil servant. டெஃபினட்டாக என்னால் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்ய முடியும். என்னுடைய அந்த யூஜி எக்ஸ்பீரியன்ஸ், ப்ரெசண்ட்டாக காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸ், இந்த 2 அனுபவத்தை வச்சு அப்கமிங் யூபிஎஸ்சி எக்ஸாமில் நீங்கள் எப்படி கிராக் பண்ண முடியும். 2022 யாரெல்லாம் யூபிஎஸ்சி டார்கெட் இருக்காங்களோ, நம்மளுடைய யூபிஎஸ்சி பார்த்தீங்கன்னா ஆனுவல் பிளானரும் ஆல்ரெடி இட்ஸ் ரிலீஸ்ட். ஸோ June 5th நம்மளுடைய யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் 2022 அதுக்கு நம்ம டார்கெட் பண்ணுறோம். அதற்காக நம்ம ஐஏஎஸ் அகாடமியில் ஸோ ஒரு புது பேட்ச் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த புது பேஸில் ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃப்ரீடம் மூமெண்ட் ஐ வில் கோயிங் டு ஹேண்டில் இட். ஸோ இந்த வீடியோவில் இந்த செக்ஷனில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம், இட்ஸ் a very very important things because a lot of students who come to this platform for first time ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசை மட்டும் இருக்கும். ஆனால் எப்படி ஆகணும் என்ன ஆகணும் தெரியாது. அதற்காக தான் நம்ம தமிழ் சங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறோம். சங்கம் August 15 அதில் எல்லாரும் என்ரோல் பண்ணுங்கள். வேரியஸ் அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டு இருக்கு, அதை யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அதில் 1 PM உங்கள் கூட நானும் இன்ட்ராக்ஷன் பண்ண போகிறேன் ரிலேட்டட் டு தி ஹவு யூ ஆர் கோயிங் டு பி சூஸ் ஆர் கெட் 160+ மார்க் இன் எஸ்ஏ. அந்த இதில் எல்லாரும் வாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த செக்ஷனில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக பார்க்க போகிறோம். ஹவு டு அப்ரோச் ஹிஸ்ட்ரி ஃபார் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. எல்லாருக்கும் ஒரு தயக்கம் இருக்கும். ஹிஸ்ட்ரி மேலே எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய அளவில் தயக்கம் இருக்கும். ஸோ ஹிஸ்ட்ரி இஸ் நோன் ஃபார் இஸ் வாஸ்ட்னஸ். ஆக்சுவலி இட்ஸ் நாட் ஏ அன்ஃபார்ச்சுனேட், இட்ஸ் எ ஃபார்ச்சுனேட். Because thanks to vastness of history, we can easily put history into certain boundary. History na idha. History எழுதப்பட்டது, மாற்ற முடியாது. சிலபஸ் என்ன இருக்கோ அதான் ஹிஸ்ட்ரி. அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து கேள்வியே வராது. ஸோ நெகட்டிவ் ஆஸ்பெக்டில் நம்ம வாஸ்ட்னஸ் பார்த்தாலும் பாசிட்டிவ் ஆஸ்பெக்டில் we can maximum predict the questions in history. So that was our major things. So history la நம்ம என்ன பண்ண போறோம், how to approach history for upcoming civil service examination. இது போறதுக்கு முன்னாடி why history is a very very important part of your life. Why studying history is very important for our personal life. எதுக்கு ஹிஸ்ட்ரி படிக்கணும், என்ன காரணம், என்ன நோக்கத்துக்காக ஹிஸ்ட்ரி படிக்கணும்? பிகாஸ் ஹிஸ்ட்ரி நம்மளுக்கு
மிகப்பெரிய பல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கும். So famous quotes is history repeat itself. அதற்கு பல உதாரணங்கள் கொடுக்கலாம். பல உதாரணங்கள். If you study about Second World War. Second World War was started in 1939. It was ended in 1945. For the first 4 years or 3 years of Second World War, Germany became a master. Germany captured most of the territory in Europe. It invaded Russia also. Even it captured Moscow. Now the Russia was under the control of Hitler. Moscow was under the control. But Russians are not under the control of Hitler. Within a 6 months, Russia followed the scorched earth policy. உங்களுக்கு மேப்பில் பார்த்தா தெரியும். இன்னொரு கிளாஸில் மேப் போட்டு சொல்லி காட்டுறேன். ஜெர்மனி அவங்களுடைய பிளேஸ்லேருந்து மாஸ்கோ நோக்கி வர வர ரஷ்யன் பீப்புள் என்ன பண்ணாங்கன்னா அப்படி உள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் ரஷ்யா இஸ் நோன் ஃபார் வாஸ்ட்னஸ். இந்த பக்கம் யூரோப் போலாண்டு பவுண்டரியிலேருந்து அந்த பக்கம் ஜப்பான் பவுண்டரி வரைக்கும் இருக்குது. போலாண்ட் டு ஜப்பான், தட் மச் வாஸ்ட்னஸ். இட் இஸ் பிகர் than the European continent. Russia, our country, is bigger than the European continent. During that time, not Russia, it was USSR. So Hitler did the same mistake of Napoleon. It's a history repeats. Hitler forgot the history of Napoleon. Same way Napoleon Bonaparte. He was a great leader of 18th and 19th century. He captured most of the kingdom in European continent. He tried to invade Russia. It was a fight. Then finally he was defeated by the British in the Battle of Waterloo. Same thing, same incident happened to Hitler also. He forgot to get a lesson from the past history. That was history. It's not only applicable to world, it's applicable to our personal life also. நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் நம்மளுக்கு ஆல்ரெடி நடந்த தவறுகளை நம்ம ரிப்பீட் பண்ணோம்னா நம்மளுக்கு தோல்வியாக ஏற்படும். ஒவ்வொரு தவறுகளிலிருந்தும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் அதான். சிம்பிளாக சொல்லணும்னா யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் சொல்லக்கூடியது புலிவாலை பிடிக்கிற மாதிரி. இப்போ புலிவாலை எல்லாரும் பிடிக்க போகிறோம். அந்த புலிவாலை எப்படி பிடிக்கிறோம், எந்த இடத்துல பிடிச்சா புலி திரும்பாது, ஒருவேளை புலி திரும்பிச்சுன்னா அடுத்த வாட்டி புலியை பிடிக்க சொல்லி எப்படி பிடிக்கணும் கற்றுக்கணும். தட் வாஸ் ஹிஸ்ட்ரிஸ். ஸோ ஹிஸ்ட்ரி இஸ் எ லைஃப் இன் எவ்ரிதிங். இதுதான் நான் உங்களுக்கு யூபிஎஸ்சியில் மிகப்பெரிய அளவில் நம்ம நடத்த போகிறோம். இந்த கம்மிங் ஆகஸ்ட் 15 இருக்கக்கூடிய அந்த கிளாஸுக்கும் எல்லாரும் வாங்க. அது கூடவே நம்மளோட கோர்ஸும் ஆரம்பிக்குது. ஸோ மந்த்லி வி ஹேவ் தி வெரி ஸ்பெஷல் கிளாஸஸ் இருக்குது. கம்மிங் ஆகஸ்ட் 15 7 PM வி ஹேவ் தி ஸ்பெஷல் கிளாஸ். அதுலேயும் அட்டன் பண்ணுங்கள். அப்பார்ட் ஃப்ரம் தட், ஸோ திஸ் இஸ் அவர் மேஜர் ரீசன் ஃபார் டு ஸ்டடி ஹிஸ்ட்ரி. Because if you become a civil servant, you should know the cultural aspect of our nation, cultural aspect of neighbor nations. If you are becoming IFS officer, Indian Foreign Service, you are appointed in the USA, or your post will be as an ambassador in Canada, whatever may be, you should know the basic history of those nations. So that's why, so history is very, very important for our education system. Whether it is a primary level or secondary level or higher secondary level, history is an essential one. That's why in civil service examination of India as well as other nation, it contains
history is a part of general studies or general knowledge. So kindly understand, to study about history is a very very important. If you take it in the civil service examination or UPSC examination, this thing is very very crucial, whether you like history or not. உங்களுக்கு history பிடிக்குதோ பிடிக்கலையோ, you should study history. நீங்கள் சிவில் சர்வெண்ட் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்கள் ஹிஸ்ட்ரியை படிச்சே ஆகணும். there is no other way. So because you've taken as a prelims questions, minimum 12, maximum 20% of questions from history. So history is including art and culture also. So at least minimum 12% or maximum 20% of questions are directly linked with history. So we can't skip history. நீங்கள் ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் ஹிஸ்ட்ரியை படிச்சே ஆகணும். பிகாஸ் ஹிஸ்ட்ரி இஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஒன். வி வில் மேக் ஹிஸ்ட்ரி பிகம் இன்ட்ரெஸ்டிங் ஒன். அது நீங்கள் கிளாஸுக்கு வந்த பிறகு உங்களுக்கு தெரியும். ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. ஸோ யூபிஎஸ்சி if taken as a previous year's question paper UPSC for last 10 years after the great changes happened in 2011, history contain around at least or average, in the sense it contain at least 15% of questions. So that much history is important. So don't left history. So you already know the history is a 3 different part. Taken as Indian history, mostly we have handled with Indian history. Okay, our syllabus is purely based on Indian history for the prelims point of view. If taken as Indian history, we can segregate our Indian history into 3 parts. 3 பகுதிகளாக மிக தெளிவாக பிரிக்கலாம். ஏன்ஷியன்ட் இந்தியா, பண்டைய கால இந்தியா, மெடிவல் இந்தியா, இடைக்கால இந்தியா அண்ட் மாடர்ன் இந்தியா, புதிய கால இந்தியா. ஸோ இப்படி இந்த 3 பகுதிகளாக நம்ம ஹிஸ்ட்ரியை பிரிக்க போகிறோம். இதில் மாடர்ன் இந்தியான்னு சொல்லக்கூடிய டாப்பிக்கில் வரக்கூடிய ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃப்ரீடம் மூமெண்ட், அதை நான் உங்களுக்கு மெயின் கோர்ஸ்லேயே ஒரு பெரிய பேட்ச் கோர்ஸில் நான் உங்களுக்கு ஹேண்டில் பண்ண போகிறேன். அந்த கோர்ஸ் இட்ஸ் கோயிங் டு பி ஸ்டார்ட் ஆன் October 18. இது ரிலேட்டடான ஸ்பெஷல் கிளாஸும் நம்ம கொடுக்க போகிறோம். இது ரிலேட்டடாக வேரியஸ் ஸ்பெஷல் கிளாஸஸ் நம்ம கொடுக்க போகிறோம் எவ்ரி மந்த். இந்த மாதிரி இப்போ யூடியூப் செக்ஷன் நம்ம கொடுக்குற மாதிரி யூடியூப் கிளாஸஸ் வரும். அது கூடவே வேரியஸ் ஸ்பெஷல் கிளாஸஸ் வரும். அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ்னால் வரும். அக்டோபரில் நம்ம ரொம்ப வைப்ரண்ட்டாக பண்ண போகிறோம். ஷோர்லி வி வில் கோயிங் டு டூ இட் வெரி வைப்ரண்ட்லி. Very important thing is you all should crack civil service examination and to become a civil servant. That was we decided. That was we worked for it. So kindly try to follow us regularly. We will going to guide you very properly and gradually. For us experience, we clearly know what is needed for that period. புரிஞ்சுங்க, யூஸ் பண்ணிக்கிங்க. எங்களுடைய கிளாஸஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இப்போ ஹிஸ்ட்ரியை பற்றி பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்ஷியன்ட் இந்தியா, மெடிவல் இந்தியா அண்ட் மாடர்ன் இந்தியா. இதில் மாடர்ன் இந்தியாவுக்குள்ளே இருக்கிற ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃப்ரீடம் மூமெண்ட் ஆர் இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், it contains the maximum weightage. Around 50% of questions is based on this history of freedom movement. In this history of freedom movement, it was basically divided into 2 parts.
That is starting from 1600 to 1858 or 1885. This is a part A. And part B is a purely Indian national movement. That is after foundation of Indian National Congress. If taken as a recent times, சில காலமாக ஒரு 4-5 வருஷமாக யூபிஎஸ்சியில் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எப்படி கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக கேட்குறாங்க. Just simply forget about facts. In once upon a time, maybe before 2011, so history is known for fact. வெறும் ஹிஸ்ட்ரியா, பாபர் எப்போ வந்தார், அக்பர் எப்போ மன்னர் ஆனார், அசோகர் மரம் நட்டினாரா, என்ன பண்ணார், இதான் ஹிஸ்ட்ரியாக இருந்துச்சு. Now the history became a very analytical one. Subaltern history. ஏர்லி மன்னர்களை பற்றி பண்ணதான் படிச்சிருந்தோம். மன்னர் என்ன மன்னர், who is the king is, what are the families, what are the important war he did, என்ன மாதிரியான சண்டைகள் போட்டார், அவருடைய ஆட்சியில் என்னென்ன நடந்துச்சு, இப்படி படிச்சிருந்த ஹிஸ்ட்ரி ஒரு 5-6 வருஷமாக யூபிஎஸ்சி என்ன பண்ணிட்டான்னா அந்த ஹிஸ்ட்ரி அப்படியே மாற்றிட்டான். Now it's a subaltern history. Subaltern history sense the history of people. நீங்கள் ரீசெண்டாக நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணாலும் உங்களுக்கு தெரியும். Most of the questions from the modern India is based on education system of British government. How it affect the peoples or how this in the education system, இந்த கல்வி திட்டம் மக்களை எப்படி முன்னேற்றிச்சு, சமுதாய சீர்திருத்தங்கள் சோஷியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட் நடக்கிறதுக்கு இது எந்த அளவுக்கு காரணமாக அமைந்தது. வேரியஸ் லேண்ட் ரெவென்யூ பாலிசி, பிரிட்டிஷ் லேண்ட் ரெவென்யூ பாலிசி கொண்டு வருவாங்க. அந்த லேண்ட் ரெவென்யூ பாலிசிலாம் எப்படி மக்களை பாதிச்சிடுச்சு, பிரிட்டிஷ் எப்படி எக்கனாமிக் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணாங்க, அதனால மக்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன, இப்படியான கேள்விகள், மக்களை பற்றியான கேள்விகள், பொதுமக்களை பற்றியான கேள்விகள் சமீப காலமாக அதிகமாக வருகிறது. As a part of student who preparing for UPSC examination, you should understand all those things. அப்போ எப்படி யூபிஎஸ்சிக்கு ஹிஸ்ட்ரி ப்ரிப்பரேஷன் பண்ணணும்னு சொல்லி we will going to teach in another class or another recorded sections. இப்போ ஹிஸ்ட்ரினா என்ன, இதற்கான ஒரு பேசிக் ஃபவுண்டேஷனாக தான் இது நம்ம கொடுக்குறோம். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் இஸ் history contain major weightage in UPSC examination, civil service exam. At least 15% of questions. That means 1/6 of questions directly come from the history. Sometimes maybe 1/5 of questions directly come from the history. அப்போ அந்த அளவுக்கு ஹிஸ்ட்ரியில் முக்கியத்துவம் இருக்குது. இப்போ நீங்கள் புதுசாக வரீங்க, ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறீங்க, அப்போது ஹிஸ்ட்ரியை நீங்கள் யூ ஷுட் நாட் லெஃப்ட் த ஹிஸ்ட்ரி. ஹிஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ ஹிஸ்ட்ரியில் என்னெல்லாம் படிக்கணும் சார், என்னெல்லாம் படித்தா ஹிஸ்ட்ரியில் நம்ம செலக்ட் ஆக முடியும், ஏன்ஷியன்ட் இந்தியாவில் என்ன படிக்கணும், மெடிவல் இந்தியாவில் என்ன படிக்கணும், மாடர்ன் இந்தியாவில் என்ன படிக்கணும், இல்லை எந்த புக்கை ரெஃபர் பண்ணலாம், உங்களுடைய கிளாஸஸ்லாம் எப்படி இருக்கும், இப்படியான இன்ஃபர்மேஷன் we will going to give in the next class or next section. So this is a basic class. The importance of history பற்றி பேச வந்திருக்கும், how to approach history பற்றி பேச வந்திருக்கும். So kindly make sure you all present in our regular classes. Various special classes வரப்போகுது. என்னோட ப்ரொஃபைலில் போய்ட்டு விட நீங்கள் ஃபாலோ கொடுத்தீங்கன்னா என்னுடைய ஸ்பெஷல் கிளாஸஸ் ரிலேட்டட் டு தி யூபிஎஸ்சி உங்களுக்கு ஆக்சஸ் ஆகும். அதை யூஸ் பண்ணுங்கள். டெஃபினெட்லி we will going to crack it UPSC in your first attempt itself. Whatever attempt you are, we can bring. உங்களை ஜெயிக்க வைக்க எங்களால் முடியும்.
ஸோ நம்புங்க. லெட்ஸ் கிராக் இட். தேங்க்யூ. தேங்க்யூ ஆல்.